பேர் என்ன? பாண்டி. சிஆர் கண்ணனுக்கு நீ என்ன டிரைவர் மட்டும்தானா இல்ல? அன்னைக்கு பார்ட்டியில நான் அப்படி பேசிடக்கூடாது, என்ன மன்னிச்சிருங்க சார். மன்னிக்கிறதுக்கு எனக்கு வயசு கிடையாது, ஆனா மறக்கிறதுக்கு மனசு இருக்கு. தேங்க்ஸ் சார். தேங்க்ஸ் எனக்கு சொல்லாதீங்க, உங்க டிரைவர் பாண்டிக்கு சொல்லுங்க. இந்த காலத்துல இந்த மாதிரி ஒரு பையன் கிடைக்கிறது ரொம்ப பெரிய விஷயம் சார். ஷூட்டிங்கு, பில்லியர்ட்ஸ் கிளப்பு, ரோடு, வீடுன்னு எங்க போனாலும் என் பின்னால சுத்தி சுத்தி வந்து ராத்திரி பூரா மழையில் நின்று என் மனசை மாத்தி இன்னைக்கு நான் உங்ககிட்ட பேசுறதுக்கு அவன் தான் காரணம். இருக்காருமா, ஒரு நிமிஷம் லைன்ல இருங்க. மாமா பேசுவாங்களா சித்ரா, அவங்க போன்ல பாடுறாங்க. என்னது? இல்ல பாடுவாங்களா சித்ரா, அவங்க போன்ல பேசுறாங்க. ஹலோ. வணக்கம் சார். வணக்கம் வணக்கம். ஒன்றும் இல்லை, நம்ம வீட்டுக்கு முன்னாடி ஒரு சின்ன கோவில் கட்டியிருக்கேன், அது கும்பாபிஷேகம் பண்ணலான்னு. காலனி ஜனங்கள்லாம் வர்றாங்க, ஒரு கச்சேரிக்கு ஏற்பாடு பண்ணியிருக்கேன். அந்த கச்சேரியில் நீங்கள் வந்து கலந்துக்கிட்டு பாடினா நல்லா இருக்கும். கும்பாபிஷேகம் என்னைக்கு சார்? வெள்ளிக்கிழமாமா, அந்த வியாழக்கிழமைக்கு அப்புறம் வருமே அந்த வெள்ளிக்கிழமாமா. அம்மா வண்டி நான் அனுப்பிடுவா இல்ல உங்க வண்டி இல்லையா? ஓ உண்டாயிலே வர்றீங்களா? ஓகேம்மா. பாட போறது யாரு? சித்ராவா? என்ன அநியாயம் பாரு. ஏ சித்ரா நல்லா தானே பாடுவாங்க? சித்ரா மட்டும் இல்ல, எங்க அம்மாவும் நல்லா பாடுவாங்க. உங்க அம்மா பாடுவாங்களா? பாடுவாங்களாவா? எங்க அம்மா பெரிய சிங்கர். எங்க அப்பா எங்க அம்மாவை கல்யாணம் பண்ணிட்டதே அவங்க குரல்ல வாங்கிதான். ஆனா அவரே எங்க அம்மாவை கல்யாணத்துக்கு அப்புறம் பாடக்கூடாதுன்னு ஸ்டாப் பண்ணிட்டாருடா. அம்மா சிங்கர், நீ பாத்ரூம் சிங்கரா? எனக்கு ஷூட்டிங் இருக்கு, நான் கிளம்புறேன். கச்சேரி இருக்கு, கேட்டு தான் போகணும். ஐயா, எனக்கா மணி சார் வெயிட் பண்றாரு, நான் கிளம்புறேன். எந்த வேலை இருந்தாலும் கச்சேரியை கேட்டு தான் போறீங்க நடராஜன். மாமா பரவாயில்ல, அவங்க போகட்டும். ஏண்டா கச்சேரி கேட்டு தான் போகணும்னா அவங்க போறதுக்கு 2 நாள் ஆகும். என்னடா சொல்ற? கன்னட படத்துக்கு ரெக்கார்டிங் போனவங்க பெங்களூர்ல பிளேட்டை மிஸ் பண்ணிட்டாங்களாம். சித்ரா வல்லை. சித்ரா வரலையா? வரலன்னு தெரியுமில்ல, உடனே லோக்கல்ல ஒரு நல்ல சிங்கரா பார்த்து ஏற்பாடு பண்ணலாம்ல. எல்லாம் ட்ரை பண்ணியாச்சு மாமா, திடீர்னு கூப்பிட்டா யார் வருவா? எல்லாரும் பிஸியா இருக்காங்க. வேணும்னா நீங்க அனுமதிச்சா நானே பாடுறேன். பாட்டு எழுதத்தான் விடல, பாடையாவது விடுங்களேன். 7 கட்டையில மேல் செஞ்சமம் வரைக்கும் பாடுவேன். வைத்தியக்காரத்தனமா பேச. நீ பாடி யார் கேட்கறது? தெருவில் உள்ள வீட்டுக்காரங்கள கச்சேரி கேட்க வந்து உட்காந்துருக்காங்க. இண்டஸ்ட்ரியில் உள்ள விஐபிஸ் வேற வந்திருக்காங்க. அவங்க முன்னாடி என் மானம் போறதா? எப்படியும் கச்சேரி நடக்கணும், நல்ல சிங்கரோட. என்ன பண்ண போறோம்? கச்சேரியை எதிர்பார்த்து காத்து கொண்டிருக்கும் பெரியோர்களே, தாய்மார்களே, உங்க எல்லாருக்கும் ஒரு பிளசன்ட் சர்ப்ரைஸ். இன்னைக்கு கச்சேரியில பாட போறது தி ஃபேமஸ் கேஆர் பாரதி சரோட மனைவி நிர்மலா பாரதி. உங்களுக்கு எல்லாம் ஒரு கிசு கிசு சொல்ல போறேன். இவங்க குரல்ல மயங்கிதான் கேஆர் பாரதி சார் இவங்கள லவ் பண்ணி கல்யாணம் பண்ணிக்கிட்டாரு. கடலுக்கு நான் செய்யும் திருமஞ்சனம், செங்கதிருக்கு நான் காட்டும் நீராஞ்சனம், அம்மா நான் செலுத்தும் கீதாஞ்சலி, அருள் என்னும் சாகரத்தில் தோன்றும் துளி. கடலுக்கு நான் செய்யும் திருமஞ்சனம், செங்கதிருக்கு நான் காட்டும் நீராஞ்சனம். சங்கரன் உதித்தானே காலடியில், அவன் சகலமும் அறிந்தது உன் காலடியில். புவனங்கள் தலைப்பது உன் பூவடியில், என் புத்தியும் லயிப்பது உன் சேவடியில். கடலுக்கு நான் செய்யும் திருமஞ்சனம், செங்கதிருக்கு நான் காட்டும் நீராஞ்சனம். பாரதி, உன் வைஃப் என்னமா பாடினாங்க, என்ன வாய்ஸ், இவ்வளவு நல்லா பாடுறாங்க. உங்க மியூசிக்ல பாட ஒரு சான்ஸ் கொடுக்க கூடாதா? ஏன் சான்ஸ் வரல தெரியுமா? அவங்க பாடி இவரை விட பெரிய ஆள் ஆயிட்டா. பொண்டாட்டியா இருந்தாலும் பொறாம தான். என்ன பாரதி சார், நான் சொல்றது கரெக்ட் தானே? சார், மியூசிக்ங்கிறது மனுஷன் பண்ற இன்ஸ்ட்ருமெண்ட்ல வர்றது. ஆனா குரல்ங்கிறது இறைவன் கொடுத்த வரம். அவங்க குரல்ல சரஸ்வதி குடி இருக்காங்க சார்.
தாத்தா பாட்டி எல்லாரும் பிரைஸ் பண்றாங்களே ஒரு சான்ஸ் கொடுக்கலாம்ல பாட்டிக்கு சினிமால பாடுறதுக்கு. குழந்தைய சொல்லிடுச்சுல்ல, ஒரு பாட்டு கொடுத்து பாருங்க, விட்டா மார்க்கெட்டா பிடிச்சிடலாம். மறுபடியும் நீங்க தான் நம்பர் 1. நீ பண்ணது கொஞ்சம் கூட எனக்கு பிடிக்கல. யாரை கேட்டேன் ஒய்ஃபை பாட வச்ச? யாரை சார் கேட்கணும்? பாட போறது அவங்க, கேட்டேன், பாடினாங்க. கேட்க போறது ஜனங்க, கேட்டு ரசிச்சாங்க. பேசாத. நீ செஞ்சதே தப்பு, அதுக்கு பதில் பேசுறது அதோட தப்பு. நீ செஞ்ச காரியத்துக்கு என்கிட்ட மன்னிப்பு கேட்ட கூட பத்தாது. மன்னிப்பா? அது கூட நான் எதுக்கு கேட்கணும்? அப்படியே நான் தப்பு பண்ணிட்டேன். அப்போ நீ மன்னிப்பு கூட கேட்க மாட்ட. சரி, மன்னிப்பு கேட்கலன்னா என்ன சார் பண்ணுவீங்க? வேலையை விட்டு தூக்குவீங்க. வேலை போட பரவாயில்ல சார், ஆனா ஒண்ணு மட்டும் புரியுது. உங்களை கேட்காம உங்களை பாட வச்சது கூட உங்களுக்கு கோவம் இல்ல. உங்க கோவமே அவங்க பாடினதுதான். என்ன கரெக்டா? ஏன் சார், எவ்வளவு பாடகிகளை இன்ட்ரடியூஸ் பண்ணிருக்கீங்க, ஆனா நல்ல ஒரு பாடகிய தாலி கட்டி குடும்ப தலைவியா முடக்கி வச்சிட்டீங்களே. பாரதின்னு பேர் வச்சுக்கிட்டு பெண் உரிமைக்கு அகேன்ஸ்டா கேஷுவலா காரியம் எல்லாம் பண்ணிட்டு இருக்கீங்க. Shame on you. முதல்ல இங்க இருந்து வெளியில போயிடு. கெட் அவுட். சார் வாங்க சார். என்ன பார்க்க ஹோட்டலுக்குலாம் வந்துட்டு உட்காருங்க சார். சார் சாப்பிட்றதுக்கு ஏதாவது? இல்லை, அதெல்லாம் ஒன்றும் வேணாம்ப்பா. அன்னைக்கு பார்ட்டியில் தண்ணி அடிச்சுட்டு அந்த டைரக்டர்கிட்ட ரொம்ப தப்பாக பேசிட்டேன். அவர் மன்னிச்சாதான் என் மனசு நிம்மதியாகவும் ஆயிடுச்சு. நான் உன்னை வீட்டை விட்டு வெளில அமிச்சாலும் அதெல்லாம் மனசில் வச்சுக்காம நீ இந்த காரியத்தை ரொம்ப தேங்க்ஸ்ப்பா. சரி, நாளைக்கு மதியானம் நம்ம வீட்டுக்கு வந்துடு சாப்பாட்டுக்கு. என்ன? இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.